வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து 10th சயின்ஸில் ஃபஸ்ட் லெசன் அதில் ஃபோர்ஸ் அப்படின்ற டாபிக் மட்டும் பார்க்கணும். ஃபோர்ஸஸ் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக படிக்கிறதுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. நார்மலாக நீங்கள் அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சரை அப்படியே வேர்ட்ஸை மனப்பாடம் பண்ணுவீங்க. இது அப்படி இல்லாமல் அந்த ஒவ்வொரு வேர்ட்ஸுக்குமான மீனிங்கை புரிஞ்சு படிக்க போகிறோம். நம்ம புரிஞ்சு படிக்கும் பொழுது என்னாகும், மறக்கவே மறக்காது. எப்பயுமே நம்ம சாகிற வரைக்கும் உங்களுடைய மெமரியிலேருந்து அது போகாது. இது வேறு எங்கெங்கெல்லாம் சார் யூஸ் ஆகும்? அதேமாதிரி கொஞ்சம் நேரம் படித்தா போதும் ஒரு நாளைக்கு. +1 +2 இப்போ 10th நல்லா ஸ்கோர் பண்ணலாம், +1 +2 நல்லா ஸ்கோர் பண்ணலாம், நீட் எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், ஜேஇஇ இந்த எக்ஸாம் எல்லாத்துலேயும் கிளியர் பண்ணிடலாம். உங்களோட கோல் அச்சீவ் பண்ண முடியும். நல்ல சிந்தனையாளராக இருப்பீங்க. அதேமாதிரி உங்கள் லைஃப்லேயும் இந்த சயின்ஸ் அப்படியே அப்ளை பண்ணுவீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வித்தியாசமான டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ ஒரு டெமோ கிளாஸ் பார்ப்போம். 10th லெசனில் 10th சயின்ஸு சப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு லெசன் லாஸ் ஆஃப் மோஷன், அதில் ஃபோர்ஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் மிச்சம் ஸ்கூல் புக்கில் உள்ள ஆர்டரோட இது நம்ம டிஃப்ரெண்ட்டாக இந்த ஆர்டரில் நம்ம பார்க்கும்பொழுது அது நீங்கள் இந்த கான்செப்ட் முடிஞ்சோன்னா இதோட அப்டேட் அடுத்ததில் வரும். அடுத்தது அப்படி வரும்பொழுது ஈஸியாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும், மனசில் வச்சுக்கலாம். போகலாமா? அப்போது ஃபோர்ஸ் ஃபஸ்ட்டு 1.4.2 வரும் உங்கள் லெசனில். ஃபோர்ஸ்னால் என்ன சார் அப்படின்னாக்கா, ஒரு பொருள் மேலே வெளியிலேருந்து இப்போ ஒரு பேனா இருக்குது, இப்போ என் கை இருக்குது, இந்த கையை நான் என்ன பண்ணுறேன், தள்ளுறேன் அப்படி, சரிங்களா? இப்போ ஒரு பொருள் மேலே, ஒரு மெட்டீரியல் மேலே நம்ம என்ன பண்ணுறோம், அப்படி ஒரு இதுக்கு பேர் புஷ்ஷிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே நம்மளாம் நம்ம பிடிச்சி இழுக்கலாம். அப்போது ஒரு பொருள், அந்த பொருள் இயங்கணும் அப்படின்னாக்கா அங்கே என்ன வேணும், ஃபோர்ஸ் வேணும். மூமெண்ட் ஆகணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா என்ன வேணும், ஃபோர்ஸ் வேணும். சரி, அந்த ஃபோர்ஸ் என்னென்னலாம் சார் பண்ணலாம் அப்படியே படிங்க பார்ப்போம். இந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபோர்ஸ் இப்போ போட்டிருக்கு பாருங்கள் அழகா. ஃபோர்ஸ் இஸ் அன் எக்ஸ்டர்னல் எஃபோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் புஷ் ஆர் புல். இன்னும் வேறு 2-3 ஃபோர்ஸ்லாம் இருக்குது, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதெல்லாம் இருக்குது. இங்கே உங்களுக்கு இதை பற்றி மட்டும் சொல்கிறாங்க. புஷ் இழுக்கிறோம், தள்ளுறோம், புல் இழுக்கிறோம். அப்போ என்ன ஆகுது, ஒரு பொருள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னாக்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றது, சரிங்களா? சரி, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டேபிளை புஷ் பண்ணுறேன், ஆனால் என்ன ஆகல, அது நகரல, ஆனால் ஃபோர்ஸ் கொடுக்கல அப்படின்னு அர்த்தம் கிடையாது. புஷ் பண்ணுறேன், பட் அதை தள்ளுற அளவுக்கு ஃபோர்ஸ் என்கிட்ட கிடையாது. அதனால் அதுக்கு பேர் பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இந்த பேனா இருக்குது, அதை நான் தள்ளுறேன், நகருது, அது போதுமான ஃபோர்ஸ் அதுக்கு கிடைக்கிது. இதுக்கு பேர் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஃப்ரம் அவுட் சைட் டு திஸ் மெட்டீரியல். அதுதான். சரி, பார்ப்போம் அடுத்தது. இங்கே பாருங்கள். சரி, இந்த இது என்னென்னலாம் பண்ணும் சார் அப்படின்னு பார்க்கலாம். ஃபோர்ஸ்னால் என்ன வேலையெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ப்ரொடியூசஸ் ஆர் ட்ரைஸ் டு ப்ரொடியூஸ் தி மோஷன் ஆஃப் அ ஸ்டாட்டிக் பாடி. ஸ்டாட்டிக் பாடினா நின்றுக்கிட்டு இருக்க ஒரு பொருள், மோஷன்னா இயக்கம், நகர்றது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறது. இப்போ என்ன பண்ணலாம், நிற்கிற பொருளை ஸ்டாட்டிக் பாடி, இதை நம்ம என்ன பண்ணலாம், நகர வைக்கலாம். அல்லது நகர வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர்றதுக்கு முயற்சி. இப்போ நான் இப்போ போகலை, புஷ் பண்ணுறேன், பட் நகரலை, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகலை, மோஷன் ஆகலை, சரிங்களா? அதுக்கு நான் ஃபோர்ஸ் கொடுக்கலன்னு அர்த்தம் இல்லை. ஃபோர்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன், ஆனால் அது நகரலை, அது பேலன்ஸ் ஆயிடுச்சு. அது பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், நகருது, அந்த மாதிரி. அடுத்தது 2வது பாயிண்ட், இதெல்லாம் செய்யலாம். ஸ்டாப்ஸ் ஆர் ட்ரைஸ் டு ஸ்டாப் எ மூவிங் பாடி. ஓடிட்டுருக்கு ஒரு பொருள், இயங்கிட்டுருக்கு, பஸ் ஓடிட்டுருக்கு. எப்படி சார் நிற்கிது அந்த பஸ்ஸு அப்படின்னா, கீர் போடுவாங்க, சரி, பிரேக் அடிப்பாங்க, கீரில் பிரேக் அடிப்பாங்க. பிரேக் அடிக்கும்பொழுது என்ன ஆகுனாக்கா, வீல் நின்றோம். வீல் நின்னோடனே வீல் என்ன பண்ண சுற்றி போயிட்டுருக்கு, நின்னோடனே சரணனாகும் தரையில், ரோடில்
ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதை ஆப்போசிட் டைரெக்ஷனில் பிடிச்சி இழுக்கும் அப்படி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், வீல் நின்றும். சரியா? லைட்டாக பிரேக் போடுறீங்க, அப்போது ஃப்ரிக்ஷன் கிடைக்கும், ஆனால் நிற்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். நல்லா நச்சின்னு பிரேக் போட்டிங்கன்னா என்ன ஆகும், ஃப்ரிக்ஷன் வீல் நின்றும். அப்போது ஃப்ரிக்ஷன்னால என்ன ஆயிரும், இதாயிரும். அதான் சொல்கிறாங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, ஸ்டாப்ஸ் ஆர் ட்ரைஸ் டு ஸ்டாப் அ மூவிங் பாடி. அதுவும் நடக்கலாம். அப்போ ஓடிக்கிட்டு இருக்க இயக்கத்தில் இருக்கிறத நிறுத்தலாம் அல்லது நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதேமாதிரி நின்றுட்டு இருக்கிறத என்ன பண்ணலாம், நம்ம இயங்க வைக்கணும்னால அதுக்கு மேலே என்ன பண்ணணும், ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றாங்க. அடுத்து பாருங்கள், சேஞ்சஸ் ஆர் ட்ரை டு சேஞ்ச் தி டைரக்ஷன் ஆஃப் தி மோஷன் ஆஃப் அ மூவிங் பாடி அப்படின்றாங்க. இப்போது ஒரு பொருள் இயக்கத்தில் இருக்குது, அப்போ என்ன பண்ணுது, அதோட டைரக்ஷன் இப்போ என்ன ஆகுது, இந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. இதை இப்படி லெஃப்ட் சைடு திரும்ப வைக்கணும்னா அங்கே என்ன வேணும், ஃபோர்ஸ் தேவை. இதுக்கு இங்கே ஃபோர்ஸ் யார் சார் கொடுக்குறாங்கன்னா அங்கே வீல் தான் கொடுக்குது. வீலில் அந்த ஃப்ரிக்ஷன் இருக்கு இல்லையா, வீலு திருப்பும்பொழுது ஃப்ரிக்ஷன், தரையில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனால் திரும்புது. ஃப்ரிக்ஷன் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இப்போ 3 வேலை செய்யலாம். அடுத்து 4வது ஒன்று இருக்குது, ஆனால் அது உங்கள் புக்கில் இல்லை. ஒரு பொருளுடைய ஷேப்பை மாற்றலாம். நான் ஒரு சாக் பீஸ் இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், ஓங்கி ஒரு தட்டு தட்டுறேன், சாக் பீஸ் என்ன ஆயிரும், இந்த ஷேப்பில் இருக்குது சாக் பீஸு முணுங்கி தூள் தூளாக மாறிடும். சரிங்களா? ஒரு தகர டப்பா இருக்குது, வச்சு சுற்றியில் வச்சு அடிங்க, புஷ்ஷிங் ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அது என்ன ஆகுது, டப்பா நெளிஞ்சு போயிடும். ஸோ 4வது அதையும் சேர்த்திக்கலாம். இந்த ஒரு பொருள் மேலே ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கும் பொழுது இந்த 4 விஷயமும் நடக்கலாம், அல்லது ஏதாவது ஒன்று நடக்கலாம், அல்லது ஏதாவது ஒன்று நடக்காமலும் போகலாம். ஏன் சார் நடக்காமல் போகலாம், இப்போ பாருங்கள், இந்த செவரில் நான் போய் என்ன பண்ணுறேன், புஷ் பண்ணுறேன், செவர் நகருமா, இல்லை, அதுக்கு நான் ஃபோர்ஸ் கொடுக்கல அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இப்போ நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். அப்போது இந்த வேலையெல்லாம் நடக்கணும். நிற்கிற பொருள் ஓடணும், ஓடுற பொருள் நிற்கணும், அதோட டைரக்ஷனை மாற்றணும், அதோட ஷேப்பை மாற்றணும். அப்படின்னா நமக்கு என்ன தேவை, ஃபோர்ஸ் தேவை. ஃபோர்ஸ் இல்லாமல் எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது. அதாங்க சொல்கிறாங்க. அடுத்து சொல்கிறாங்க, ஃபோர்ஸ் ஹேஸ் போத் மேக்னிடியூட். மேக்னிடியூட்னா எவ்வளோ அளவு நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம். நான் கையால் தள்ளுறேன், கம்மியான ஒரு 10 யூனிட்ஸ் ஃபோர்ஸு. ஃபோர்ஸினுடைய எஸ்ஐ யூனிட் நியூட்டன். சரிங்களா? அப்போ நியூட்டன்னா 1 நியூட்டன் 2 நியூட்டன் சொல்லுவாங்க. சொல்கிறலாம் 1 கிலோகிராம் 2 கிலோகிராம், எத்தனை கிலோ அரிசி வாங்கிட்டு வந்து 2 கிலோ அப்படி அளக்கிறோம்ல, அது மாதிரி ஃபோர்ஸ் அளக்கிறதுக்கான யூனிட் பேர் என்னது, அலகு, நியூட்டன். அதை சிம்பிள் எழுதும் பொழுது கேப்ஸ் நியூ போடணும். சரிங்களா? ஃபுல்லாக எழுதும் பொழுது ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன். அதை ஃபுல் ஃபார்மில் எழுதும் பொழுது ஸ்மால் என் போட்டு எழுதுங்க. கேப்ஸ் சிம்பிள் எழுதும்போது கேபிட்டல் என் யூஸ் பண்ணணும். சரியா? சரி. அப்போது மேக்னிடியூட், ஃபோர்ஸுக்கு மேக்னிடியூட் அளவு, எவ்வளோ யூனிட் ஃபோர்ஸ் நம்ம செலவிட்ருக்கோம், அது மேலே ஒரு பொருள் மேலே ஆக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு அளவு இருக்குது, அதுதான் மேக்னிடியூடு. அப்புறம் என்ன டைரக்ஷன் ரொம்ப முக்கியம், ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் கொடுக்குறோம் அப்படின்னு. இப்போ பாருங்கள், ஒரு செங்கல் இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், ஃபோர்ஸ் கொடுக்குறேன், எந்த டைரக்ஷனில், இந்த டைரக்ஷனில் என்ன பண்ணுறாங்கன்னு தள்ளுறேன். அப்போது டைரக்ஷன் சொல்லணும் கட்டாயம் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது. அதனால் ஃபோர்ஸ் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ இட்ஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டி, வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. குவான்டிட்டிஸ், அந்த அளவீடு இருக்கு இல்லையா, குவான்டிட்டி மீன்ஸ் அளவு. அந்த குவான்டிட்டியை 2 டைப்ஸாக சொல்லுவாங்க. ஒன்று வெக்டார், இன்னொன்று ஸ்கேலார். ஸ்கேலாரில் ஒன்லி மேக்னிடியூடு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கிலோகிராம் யூனிட் ஆஃப் மாஸோட நிறையினுடைய யூனிட்டு, அதுக்கு இத்தனை கிலோகிராம் அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? அதுக்கு என்ன கிடையாது, டைரக்ஷன் கிடையாது. அதனால் அது ஸ்கேலார் யூனிட், ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே எதுக்கு பார்த்தோம்னாக்கா ஃபோர்ஸுக்கு என்ன டைரக்ஷனில் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு கட்டாயம் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இட் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ திஸ் இஸ் அன் வெக்டார் குவான்டிட்டி. ஸோ ஓவர். அப்போ நம்ம பார்த்துட்டோம் என்னது ஃபோர்ஸ்னால், திரும்ப குயிக் ரீகால். ஃபோர்ஸ்னால் என்ன சார், ஒரு பொருள் மேலே நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சம்திங், அதனால என்ன ஆகும்னா அந்த பொருள், நிற்கிற பொருள் ஓடும், ஓடுற பொருள் என்ன ஆகும், நிற்கும். அல்லது ஓடிக்கிட்டு இருக்க பொருளுடைய டைரக்ஷன் நம்ம மாற்றலாம், அந்த மெட்டீரியலுடைய ஷேப்பை மாற்ற முடியும்.
சரிங்களா? அதுக்கு கட்டாயம் என்ன வேணும்? ஃபோர்ஸ் வேணும். ஃபோர்ஸ் ஒரு வெக்டார் குவான்டிட்டி பிகாஸ் இட் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்டு டைரக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். புஷ்ஷிங் ஃபோர்ஸ், புல்லிங் ஃபோர்ஸ், அதெல்லாம் நிறைய இதில் பேஸ்ட் ஆன் தி டைரக்ஷன் இன் விச் தி ஃபோர்ஸ் ஆக்ட். எந்த டைரக்ஷனில் அந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு 2 வகையை பிரிக்கிறாங்க. சரியா? டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் எதை பேஸ் பண்ணி? த டைரக்ஷன் இன் விச் தி ஃபோர்ஸஸ் ஆக்ட். அதே 2. ஒன்று லைக் ஃபோர்ஸஸ், லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். பேரலல் ஃபோர்ஸஸ்னால் ஒன்றும் கிடையாது. பேரலல்னால் தெரியும் இல்லையா? அங்கே பாருங்கள் 2 கோடு இப்படி போனுச்சுன்னா அதுக்கு பேர் பேரலல். இதில் லைக் பேரலல் அப்படின்னாக்கா சேம் டைரக்ஷனில் 2 ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா லைக் பேரலல். ஆப்போசிட் டைரக்ஷனில் இப்போ பாருங்கள், இது வந்து லைக் பேரலல். சேம் டைரக்ஷனில் 2 பக்கம். இப்போ ஒரு இது இருக்குது, கல், அதை என்ன பண்ணுறாங்க, ஒரு போர்டு இருக்குது, இந்த பக்கம் இருந்து 2 பேரும் தள்ளுறாங்க. அப்போது இது வந்து லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். அடுத்தது அப்படியே அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். ஒருத்தர் இந்த பக்கம் இருந்து தள்ளுறாரு, இன்னொருத்தர் இந்த பக்கம் இருந்து தள்ளுறாரு. இது பேர் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். இதை நம்ம வந்து இப்போது இது ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிட்டோம்னா இது ப்ளஸ்ஸாக காட்டணும், இதை மைனஸில் யூனிட்டில் காட்டணும், மேக்னிடியூடில் மைனஸில் காட்டணும். அப்படியே பாருங்கள். இப்போ பாருங்கள், லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் 2 or more ஃபோர்ஸஸ் ஆஃப் ஈக்குவல் ஆர் அன்ஈக்குவல் மேக்னிடியூட். அதாவது ஈக்குவல் அன்ஈக்குவல் மேக்னிட்யூட்னா எவ்வளோ யூனிட். ஃபார் எக்ஸாம்பிளுங்க பாருங்கள், ஈக்குவல்னாக்க வச்சுக்க, ஈக்குவல் மேக்னிடியூட்னாக்கா 2 ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இவர் ஒரு நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறாரு, இவர் 1 நியூட்டன் கொடுக்குறாரு. இதானது ஈக்குவல் மேக்னிடியூட், வேறு ஒன்றும் கிடையாது. அதே இவர் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க, இவர் 1 யூனிட் கொடுக்குறாரு, இவர் வந்து 2 யூனிட் கொடுக்குறாரு. இது அன்ஈக்குவல் மேக்னிடியூட். அவ்வளோதான் வித்தியாசம். சரியா? இந்த மேக்னிடியூடுடைய அளவு சேமாக இருந்தால் ஈக்குவல், மேக்னிடியூடு வந்து டிஃப்ரென்ஸாக இருந்ததா அது அன்ஈக்குவல். தட்ஸ் ஆல். சரியா? அடுத்தது அதான் சொல்கிறாங்க, 2 or more ஃபோர்ஸஸ் ஆஃப் ஈக்குவல் ஆர் அன்ஈக்குவல், எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆக்டிங் அலாங் தி சேம் டைரக்ஷனில் ஒரே டைரக்ஷனில் போணுச்சுன்னா அதுக்கு பேர் என்னது கொடுத்தோம்னா, ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா. சரிங்களா? பேரலல் டு ஈச் அதர் ஆர் கால்ட் லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். அடுத்து அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், அப்படி ஆப்போசிட். இது என்ன சொல்கிறோம்? சேம் டைரக்ஷன், இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன். சரிங்களா? இது இப்போ பாருங்கள், இஃப் 2 or more ஈக்குவல் ஆர் அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆக்ட் அலாங் ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போது இந்த கல் இருக்குது, இந்த கல் என்ன பண்ணுறாங்க, இந்த பக்கம் இருந்து ஒருத்தர் புஷ் பண்ணுறாரு, இந்த பக்கம் இருந்து ஒருத்தர் புஷ் பண்ணுறாரு. அப்போ என்னது? இது ஆப்போசிட், அலாங் தி ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் பேரலல் டு ஈச் அதர். then they are called unequal parallel forces. புரிஞ்சுதா? ரைட், ஓகே. இதில் 2 விஷயம் இருக்குது, மேக்னிடியூடு, இன்னொன்று லைக் அன்லைக்னால் ஒன்றும் கிடையாது. சேம் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ், 2 ஃபோர்ஸ், மோர் தேன் 1 ஃபோர்ஸ் வந்து ரியாக்ட் ஆச்சு அப்படின்னாக்கா 2 ஃபோர்ஸாக இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். சேம் டைரக்ஷனில் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பொருள் மேலே, அதுக்கு பேர் லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். அதே ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுத்தோம்னா அதுக்கு பேர் என்னது? அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு அதெல்லாம் எக்ஸாம்பிள் போட்டிருக்கு பாருங்கள். இது வந்து அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். இவங்க இந்த டைரக்ஷனில் இழுக்கிறாங்க, இந்த 3 பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க, புல்லிங் ஃபோர்ஸ். இது இவங்க 3 பேரும் இந்த டைரக்ஷனில். அப்போ போட்டு பாருங்கள், ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. இப்போ இது வந்து என்னது? அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். அதேமாதிரி லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். இவர் இந்த பக்கம் இழுத்துட்டு போகிறாரு, இவர் இந்த பக்கம் புல்லிங் ஃபோர்ஸ். இப்போ பேரலாக இருக்குது, எப்படி இருக்குது? சேம் டைரக்ஷனில் இருக்குது. இது லைக் பேரலல் ஃபோர்ஸ். அடுத்து அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். இதை அப்புறம் பார்ப்போம். அடுத்தது ஒரு டாபிக் பார்த்துட்டு இதை பார்ப்போம். அவ்வளோதான்.
ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அதான் ஒரு பொருள் மேலே மோர் தேன் ஒன் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், மோர் தேன் ஒன் ஃபோர்ஸ் வந்து அது மேலே ரியாக்ட் பண்ணும்பொழுது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு வராங்க. சரிங்களா? அது பாருங்கள், when several forces act simultaneously on the same body. இப்போ ஒரு பொருள் இருக்குது, ஒரு பாறை, ஒரு கல், இது மேலே என்ன பண்ணுறாங்க, இந்த பக்கம் இருந்து ஒரு ஃபோர்ஸு, இந்த பக்கம் இருந்து ஃபோர்ஸ், இந்த லைக் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, அது தென் the combined effect of the multiple forces can be represented by the single force. இப்போ என்ன பண்ணலாம், இந்த பக்கம் இருந்து என்ன பண்ணுறாரு, இப்போ இது வச்சுக்கலாம், 2 பேர் சேர்ந்து தள்ளுறாங்க, இவர் 1 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறாரு, இவர் 2 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறாரு, ரெண்டையும் கூட்டுறோம், சேம் டைரக்ஷனில் இருக்கு இல்லையா, அதனால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போது 1 நியூட்டன் ப்ளஸ் 2 நியூட்டன், அப்போது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எவ்வளோ சார், என்னங்க 3 நியூட்டன். சரியா? இது லைக் பேரலல் ஃபோர்ஸுக்கு. அன்லைக் பேரலல் ஃபோர்ஸுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட். இப்போ என்ன ஆகுது, இப்போ பாருங்கள், இது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ நாம் என்ன சார் பண்ணணும், பாருங்கள், இவர் 1 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறாரு, ஆப்போசிட் டைரக்ஷனில் 2 நியூட்டன் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா, இது ஆப்போசிட்டில் எல்லாம் செயல்படுது. அப்போ என்ன பண்ணணுன்னாக்கா, ஃபஸ்ட்டு 1 நியூட்டன் மைனஸ் 2 நியூட்டன், அப்போது ரிசல்ட் என்னது, மைனஸ் 1 நியூட்டன். அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எவ்வளோ சார், மைனஸ் 1 நியூட்டன். இப்போ இந்த பொருள் ரைட், இப்போ இன்னொரு வேலையை செய்யலாம். இதுக்கு பேர் தான் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். இதுக்கு பேர் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ், இதுக்கும் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். இது பாருங்க, இது 3 நியூட்டன் வருதுல்ல, திஸ் இஸ் ஆல்சோ அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். அண்ட் 1 நியூட்டன் இந்த இன்சிடென்ட் நடக்குதுல்ல, இது ஒரு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். இப்போ என்ன ஆகுனா, இந்த மெட்டீரியல் இந்த பாறை இருக்கு இல்லையா, இது இந்த டைரக்ஷனில் நகரும். அதே மாதிரி இந்த பாறை இருக்கு இல்லையா, எங்கே ரிசல்ட் அதிகமாக கிடைச்சிருக்கோ, ஃபோர்ஸ் அதிகமாக கிடைக்குதோ அந்த டைரக்ஷனில். இப்போ இந்த பக்கம் தான் 2 நியூட்டன் இருக்குது, அப்போ இந்த பாறை என்ன ஆகுனா இந்த டைரக்ஷனில் நகரும், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும். 2 பேர் இருக்காங்க, ஒன்றும் இல்லை, 2 பேர் இருக்கும், ஒருத்தர் குண்டாக இருக்கார், ஒருத்தர் ஒல்லியாக இருக்கார், 2 பேர் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க, இப்படி டக் ஆஃப் வரா அப்படி சொல்கிறாங்க. அது இப்படி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க, இழுக்கும் பொழுது எந்த பக்கம் இதாகும், எந்த பக்கம் ஃபோர்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்களோ அந்த பக்கம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும். இதுக்கு முன்னாடி போன தடவை இந்த இது பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி கதை. அப்போது ஒரு பொருள் ஒரு மெட்டீரியல் மேலே மோர் தேன் 1 ஃபோர்ஸஸ் ரியாக்ட் ஆகும் பொழுது அந்த மெட்டீரியல் நகரணுன்னாக்கா அங்கே அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் இருக்கணும். அதே பேலன்ஸ்டு ஃபோர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஒரு பாறை, இங்கேருந்து ஒருத்தர் தள்ளுறாரு, அவரோட ஃபோர்ஸ் வந்து 1 நியூட்டன், இங்கேருந்து ஒருத்தர் புஷ் பண்ணுறாரு, இவர் இந்த பக்கம் புஷ் பண்ணுறாரு, இவர் இந்த பக்கம் புஷ் பண்ணுறாரு, அவர் 1 நியூட்டன். அப்போ இந்த பாறை நகரமானா நகராது. அப்போது 1 நியூட்டன் மைனஸ் 1 நியூட்டன் ஈக்குவல் டு 0, ஈக்குலிபிரியம்னு சொல்லுவாங்க. இதுக்கு பின்னாடி வரும் அந்த கான்செப்டாக. அப்போ ஈக்குலிபிரியம் ஸ்டேஜில் அந்த பொருள் என்ன ஆகாது, நகராது. ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எவ்வளவு, 0. அதுக்கு பேர் ஈக்குலிபிரியம் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்க்குற ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னால் என்ன சார், ஒரு பொருள் இருக்குது, ஒரு மெட்டீரியல், அதில் மோர் தேன் 1 ஃபோர்ஸஸ் அது மேலே ரியாக்ட் ஆகுது. எக்ஸாம்பிள் இது, இந்த கல் மேலே இங்கே ஒருத்தர் தள்ளுறாரு, இங்கே ஒருத்தர் தள்ளுறாரு, அப்போ ரெண்டையும் கூட்டினோம்னா சேம் டைரக்ஷனாக இருந்தால் கூட்டிக்கணும், சிம்பிள், அவ்வளோதான். ஆப்போசிட் டைரக்ஷனாக இருந்தால் என்ன பண்ணணும், ஒன்று ப்ளஸில் போட்டுக்கணும், இன்னொன்று மைனஸில் போடுறோம், அப்போது எவ்வளோ ரிசல்ட்டு கிடைக்கும். அதுக்கு பேர் தான் இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். when several forces act simultaneously on the body, then the combined effect of the multiple forces can be represented by single force, which is termed as resultant force. It is equal to the vector sum. This is equal to the vector sum. அதான் வெக்டார் சம்னா என்னது, இப்போது இந்த டைரக்ஷனில் எடுத்திங்கனாக்கா ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிறோம், அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து என்ன பண்ணணும், நம்ம மைனஸ்ன்னு எடுத்துக்கணும். adding the magnitude of the forces with their direction of all their forces. டைரக்ஷன் வச்சு தான் எடுக்கணும், ரொம்ப முக்கியம். அதுக்கு பேர் என்னது, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அடுத்து போகலாமா, அடுத்தது
இதுதான் இந்த ஃபோர்ஸ், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பற்றி சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ், பேரலல் ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் இன் தி சேம் டே. பேரலல் ஃபோர்ஸஸ் பற்றி சொல்கிறாங்க. ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன சார், இப்போது F1 + F2, இது ஒரு யூனிட்டு, ஒரு நியூட்டனு, இது 2 நியூட்டன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா, அப்போது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்னது, F நெட்டுன்னு போடணும், இந்த மாதிரி போடணும் அதோட சிம்பிள். F மீன்ஸ் ஃபோர்ஸு, நெட்டு. அப்போது 2 + சேம் டைரக்ஷனாக இருக்கலாம் 2 எடுத்துக்கிறோம். சரி, 1 + 2 = 3 நியூட்டன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது பேரலல் அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ், இது சொல்கிறாங்க பாருங்கள், ஆப்போசிட்டில் போடுறாங்க. இது வந்துட்டு அன்லைக் ஃபோர்ஸஸ். அதே மாதிரி மேக்னிடியூடில் பார்த்தோம்னா ஈக்குவலாக கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இது 1 நியூட்டன், இங்கே 2 நியூட்டன் அப்படி இருக்குது. ஃபஸ்ட் இன்சிடென்ட் எடுத்துக்கிறாங்க. F0 = 1. இப்போ F1 பெருசாக இருக்குது, அப்போ மாற்றிக்கும், 2 நியூட்டன். இந்த இதில் இது 2 நியூட்டனு, இது 1 நியூட்டன். அப்படி இருக்கும் பொழுது மைனஸ் பண்ணோம்னா ரிசல்ட் என்னது, 1 நியூட்டன் கிடைக்கும். அப்போ பொருள் எந்த பக்கம் மூவ் ஆகும், இங்கேருந்து இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும். அடுத்தது ரெண்டாவது இன்சிடென்ட். ஆனால் ஃபோர்ஸு, இங்கே ஒரு ஆள் இருக்கான் குண்டா, இங்கே இந்த பக்கம் ஒல்லியாக இருக்கிறான் அப்படின்னா வச்சுக்கோங்க. ரெண்டாவது இது இன்சிடென்ட் அப்படியே F2 வந்து கிரேட்டராக இருக்குது. F2 அதே F2 அங்கே இருக்குது. F2 கிரேட்டராக இருக்குது. அப்போ என்ன சார் நடக்கும், இது F2 வந்து 2 நியூட்டனு, இது 1 நியூட்டன் ரிசல்டன். அப்போ இங்கேருந்து ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குனால பொருள் எந்த பக்கம் நகரும், இந்த பக்கம் நகரும். ரிசல்டன் ஃபோர்ஸ் இஸ் டைரக்டட் அலாங் தி கிரேட்டர் ஃபோர்ஸ். எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அப்போ என்ன ஆகுது, ஃபஸ்ட் இன்சிடெண்ட்டில் என்ன ஆகுது, F1 வந்துட்டு ஃபோர்ஸ் வந்து அதிகமாக கொடுக்குது, அந்த பொருளுக்கு பாருங்கள், கிரேட்டர் தேன் F2. அப்போ பொருள் வந்து எப்படி மூவ் ஆகும், இப்படி மூவ் ஆகும். அதே அப்படியே ஆப்போசிட். இப்போ வந்து F2 கிரேட்டர், அப்போ பொருள் எப்படி மூவ் ஆகும், F2 இந்த பக்கம் இருந்ததுன்னா அதுவும் இந்த பக்கம் தான் மூவ் ஆகும். அடுத்தது பேரலல் ஈக்குவல் ஃபோர்ஸஸ். இப்போ ரெண்டு பக்கம் என்ன பண்ணுறாங்க, திஸ் இஸ் அன்லைக் ஃபோர்ஸஸ்ஸு. இந்த பக்கம் ஒரு நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறான், இந்த பக்கம் ஒரு நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறான். முன்னாடி பேசினது தான். ரெண்டு பேரும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தில் தள்ளுறான். அப்போ என்ன ஆகும், ரெண்டு பேருமே நகர மாட்டான். அதாங்க போட்டுருக்கு. அப்போ இதுக்கு பேர் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சமநிலையாக அடைஞ்சிருச்சு, அந்த பொருள் என்ன ஆகாது, மூமெண்ட் ஆகாது, நகராது எந்த பக்கமும். ரைட். பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ், இப்போதான் நம்ம பேசுனது தான் முன்னாடியே. என்னது பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ், சேம் இப்போ பேசுனது தான், நான் பேசியாச்சு. இந்த பக்கம் இருந்து ஒரு நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க, இந்த பக்கம் இருந்து ஒரு நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. சரியா? அப்போது 1 நியூட்டன், நம்ம டைரக்ஷன் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, இதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டோம்னா இதை நெகட்டிவாக எடுத்துக்கணும், ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால. -1 நியூட்டன் = 0. அப்போது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து 0வாக இருந்தது. ரிசல்டன்ட் மேக்னிடியூட் ஆஃப் தி ஃபோர்ஸ் இஸ் 0. தென் திஸ் இஸ் கால்ட் as பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஆர் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஈக்லிபிரியமாக இருக்கும்பொழுது என்ன ஆகாது, பொருள் வந்து மூவ் ஆகாது. இப்போ இந்த பொருள் எங்கேயுமே நகராது, இந்த பக்கமும் நகராது, இந்த பக்கமும் நகராது. ஓகே, படித்து பாருங்கள். If the resultant force of all the forces acting on the body is equal to 0, then the body will be in equilibrium. எங்கேயும் நகராது, அங்கே ஈக்குனா அங்கேயும், அங்கே பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் அது கிடச்சிருக்கு. such forces are called balanced forces. அடுத்து போகலாமா? இப்போ பேலன்ஸ்டுனா அடுத்த ஆப்போசிட் என்னது, அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். அன்பேலன்ஸ்னா என்னது, ரிசல்ட்டு. அந்த ரிசல்டன் ஃபோர்ஸு இது இருக்கு இல்லையா, அது வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஒன்று மைனஸில் இருக்கும், இல்லைனா நெகட்டிவ் பாசிட்டிவாக இருக்கும். நெகட்டிவில் இருக்கும்,
நான் பாசிட்டிவில் இருக்கும். இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள். இப்போது ஒரு யூனிட் ஃபோர்ஸ் இங்கே கொடுக்குறாரு, ஒரு நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறாரு. இந்த பக்கம் ஒரு 2 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறாரு. முன்னாடி சொன்னது திரும்ப திரும்ப வருது. 2 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறாரு. சரியா? சரி, இப்போ போடுங்க. ரிசல்டன் ஃபோர்ஸ் என்ன? F1. இது F1, இது F2. அப்போது 1 நியூட்டன் மைனஸ், எப்பயுமே ஆப்போசிட்டில், ஏன்னா நம்ம இங்கே டைரக்ஷன் எடுத்துக்கிறதுனால இதை வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன் எடுத்துக்கணும், இது ஆப்போசிட்னால நெகட்டிவ் டைரக்ஷன். மைனஸ் 2 நியூட்டன் ஈக்குவல் டு எவ்வளவு? மைனஸ் 1 நியூட்டன். இப்போ பொருள் இந்த டைரக்ஷனில் நகரும். இது அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஜீரோவாக இருந்து ரிசல்டன் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவாக இருந்தால் பேலன்ஸ்டு ஃபோர்ஸு. ரிசல்டன் ஃபோர்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 தென் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். இப்போ பாருங்கள் அடுத்தது இதே தான். F1 அந்த டேபிளில் கூட பார்த்தோம். F1 2 நியூட்டன், அதே F2 1 நியூட்டன் அப்படின்னு வச்சுக்கோம். அப்போது 2 நியூட்டன் மைனஸ் 1 நியூட்டன், ரிசல்டன் ஃபோர்ஸு 1 நியூட்டன். அப்போ எந்த டைரெக்ஷனில் பொருள் நகரும்? இந்த டைரெக்ஷனில் நகரும். சரியா? அப்போ அப்படியே பாருங்கள். இஃப் தி ரிசல்டன் ஃபோர்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 then it causes the motion of the body due to unbalanced force. அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் இருந்தால் தான் அந்த பொருள் மூவ் ஆகும். எக்ஸாம்பிள்ஸ்: drawing water from the wall. கிணத்துல என்ன பண்ணுறோம்? தண்ணி இறைக்கிறோம். இங்கே எப்படி இருக்குனாக்கா, அந்த கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணி இருக்குது, வாளியோட தண்ணி இருக்குல்ல, அதை கிராவிடேஷன் ஃபோர்ஸ் பிடிச்சி அது எழுதுகிட்டு இருக்கும். சரிங்களா? அது இப்போ 10 யூனிட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கொடுக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த தண்ணி அந்த வாளி மேலே, பக்கெட் மேலே நம்ம மோர் தேன் 10 யூனிட்ஸ் என்ன பண்ணணும்? நம்ம கொடுத்தா தான் தண்ணி பக்கெட் எங்கே வரும்? மேலே வரும். புரியுது என்னென்னு? அப்போது தான் அந்த பக்கெட் வாளி இழுக்கிறோம். இந்த பக்கெட் இருக்குங்க, இது 10 யூனிட் ஃபோர்ஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது, 10 நியூட்டன் ஃபோர்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? மேலே இழுக்கணும்னா மோர் தேன் 10 யூனிட்ஸ் ஃபோர்ஸ் இங்கே கொடுத்தா தான் இங்கேருந்து கொடுக்கணும். நம்ம இப்படி கொடுக்கணும், மோர் தேன் கிரேட்டர் தேன் 10 யூனிட்ஸ் கொடுக்கணும். கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக பக்கெட்டு மேலே வரும். இல்லைன்னா அப்படியே தான் இருக்கும். அது ஃபோர்ஸ் அப்ளைடு வென் க்ரோபார்னால் அந்த இது, அந்த ஒரு கடப்பாரை வச்சு என்ன பண்ணுறோம்? ஒரு கல்லை தூக்கணும். கல்லை வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்குது. அதை மேலே தூக்குனா என்ன பண்ணணும்? அந்த கிராவிட்டியோட எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸை நம்ம கடப்பாரை வச்சு நம்பும் பொழுது கல் ஆட்டோமேட்டிக்காக மேலே வரும். அடுத்து ஃபோர்ஸஸ் ஆன் தி வெயிட் பேலன்ஸ். தராசு இருக்குது, ரெண்டு பக்கம். இதுதான் சூப்பர் எக்ஸாம்பிள். 2 பக்கம் 10 கிலோ வைக்கிறீங்க, தராசு எப்படி இருக்கும்? அப்படி இன்றைக்கி ஒரு பக்கம் ஒரு 1 கிராம் எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா என்ன ஆகும்? கிலோ. சரியா? இது அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். நம்மளுடைய லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது இதெல்லாம். ரைட். அடுத்தது ஈக்லிபிரியம் பார்த்தோம்ல. ஈக்லிபிரியம்னா என்னது? அந்த பேலன்ஸ்டு, அதாவது ரிசல்டன் ஃபோர்ஸ் சுட் பி 0வாக இருக்கணும். ஒன்று, இந்த பக்கம் 1 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறோம், இந்த பக்கம் 2 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அப்போ இந்த பொருள் எந்த பக்கம் மூவ் ஆகும்? இந்த பக்கம் மூவ் ஆகும், ஓடிக்கிட்டே இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும், மோஷன் ஸ்டார்ட் ஆகும். மோஷன்னா இயக்கம், டிஸ்பிளேஸ்மெண்ட்னால அதுதான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகருது, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும். இப்போ இதை என்ன பண்ணணும்? நம்ம 0 ஆக்கணும். என்ன பண்ணணும்? சாதாரண விஷயம். இந்த டைரெக்ஷனில் இன்னொரு நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன ஆயிரும்? +2 -2, அப்போ 0 ஆயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? அந்த பொருள் நின்றும். அதான் பைக்கில் பண்ணுறாங்க. வேகமாக போயிட்டுருக்கு, பைக்கு நிறுத்துனா என்ன பண்ணணும்? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். பிரேக் அடிக்கும் பொழுது வேகமாக போயிட்டுருக்கு, டயர் விழுந்து. பிரேக் அடிக்கும் பொழுது டயர் என்ன ஆயிரும்? நின்றுக்கும். தரை வந்து அதுக்கு மேலே ஃப்ரிக்ஷன். இது எவ்வளோ ஃபோர்ஸில் போயிட்டுருக்கோ அந்த நியூட்டன் அளவுக்கு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் என்ன பண்ணும்? அந்த டயருக்கு கொடுக்கும்.
சர்ன்னு அப்படி நிற்கும். அந்த மாதிரி வாங்க. சரி, அப்போது நம்ம இந்த எக்ஸ்ட்ரா அந்த 1 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தோம் இல்லையா, இந்த ஃபோர்ஸ்க்கு பேர் தான் அது ஈக்லிபிரியன். அதாவது ஒரு பொருள் மோஷனில் இருக்குது, அதை இயங்காமல் நிறுத்தணும். அப்போ அதை ஈக்லிபிரியம் பொசிஷனுக்கு கொண்டுட்டு வரணும். ஈக்லிபிரியம் பொசிஷன் கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும், அதனுடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸை 0வாக மாற்றணும். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இந்த பக்கம் உள்ளது இந்த பக்கம் உள்ளது சமமாக இருக்கணும். அதான் என்னது, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் 0. அப்போது எந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் அதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எவ்வளவோ அதுக்கு ஈக்குவல். இப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்குது, 1 இந்த இடத்துல ஃபஸ்ட் இன்சிடெண்ட்டில். சரிங்களா, அங்கே ரிசல்டன்ட் ஃபோர்ஸு 1. அந்த ஒரு நியூட்டன் ஃபோர்ஸ் அளவுக்கு என்ன பண்ணும், எந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபோர்ஸை கொடுத்தீங்கன்னா அந்த பொருள் என்ன ஆயிரும், நின்றும். சரியா, பாருங்க. A system can be brought to be equilibrium by applying another force which is equal to the resultant force in magnitude unit. இப்போ இதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்னது, ஃபஸ்ட் இன்சிடெண்ட்டில் இந்த டைரெக்ஷனில் 1 நியூட்டனு, ஆப்போசிட் டைரெக்ஷனில் 2 நியூட்டன். அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ் -1. அப்போ +1 சைடு என்ன பண்ணுறோம், இதான் மேக்னிடியூட், இதான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இதனால தான் இந்த டைரெக்ஷனில் இது இப்படி ஓடுது. இப்போ அதை நிறுத்தணும். இப்போ என்ன பண்ணணும், +1 இங்கே ஆட் பண்ணிங்கன்னா முடிஞ்சது. +1 எங்கே ஆட் பண்ணணும், இந்த இடத்துல ஆட் பண்ணணும். மைனஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் +1 ஆட் பண்ணிங்கன்னா -1 +1 என்ன ஆயிரும், 0வாக மாறிடும். ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் will be 0 in magnitude, but the opposite in டைரெக்ஷனில் ஆப்போசிட்டில் கொடுக்கணும். such force is called as equilibrium. இப்போ நம்ம இந்த இடத்துல கொடுத்தோம்ல அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் அது ஈக்லிபிரியன். காட் இட். சரி, அடுத்தது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம் சார், குயிக்காக ரீகால் பண்ணுறோம். ஃபோர்ஸ்னால் என்ன, அது என்னென்ன வேலையை செய்யும், ஒரு 4 விஷயம் பார்த்தோம் இல்லையா ஃபோர்ஸ். அடுத்தது என்ன டைரெக்ஷனில் ஃபோர்ஸு கொடுக்குறோம் அப்படின்றத பேஸ் பண்ணி லைக் பேரலல் ஃபோர்ஸு, அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ் அப்படின்னு அந்த கான்செப்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட் மேலே மோர் தேன் 1 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் பொழுது அதோட ரிசல்ட்டு எல்லாத்தையும் சம் அப் பண்ணி அந்த பொருள் மேலே எவ்வளவு ஃபோர்ஸ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பேர் என்னது, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இதில் டைரெக்ஷன் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த டைரெக்ஷனில் போகுது அப்படின்னாக்கா இதை நம்ம எடுத்துக்கிட்டோம், இந்த டைரெக்ஷனில் இருக்குது, இந்த ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் உள்ள என்ன பண்ணுவோம், மைனஸ்ன்னு எடுத்துக்கணும். அப்போ அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி என்ன பண்ணுறது, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கொண்டு வரோம். இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸில் தான் என்ன வருது, அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸு, பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு 2 பிரிக்கிறோம். அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் இருந்தால் தான் அந்த பொருள் மூவ்மெண்ட் ஆகும், மோஷனில் இருக்கும். பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா அந்த பொருள் என்ன ஆகாது, மோஷனில் இருக்காது, அதே இடத்துல நிற்கும். அதுக்கு பேர் ஈக்லிபிரியம். ஈக்லிபிரியத்தில் மேக்னிடியூட் ஆஃப் தி ஃபோர்ஸ் வில் பி 0. அதுக்கு இன்னொரு பேர் என்னது, பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். அப்போ மோஷன் இருக்காது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். அது அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸில் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வில் பி நாட் ஈக்குவல் டு 0. அப்போது அந்த பொருள் வந்து மோஷனில் இருக்கும். சரிங்களா, இப்போ இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்போது அந்த பொருள் மோஷனில் இருக்கும். அப்போ அந்த பொருள் நம்ம இயக்கத்தில் இருக்கு இல்லையா, அதில் இயக்கத்தில் இருக்கக்கூடிய பொருளை நிறுத்தணும் அப்படின்னாக்கா அது எந்த டைரெக்ஷனில் அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸினுடைய மேக்னிடியூட் எவ்வளவோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து -2 அப்படின்னு இருக்குது. அப்போது இந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு, -2 நியூட்டன். அப்போ இந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ ஆப்போசிட்டில் என்ன பண்ணோம், -2 நியூட்டன் கொடுத்தோம்னாக்கா +2 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா அந்த பொருள் என்ன ஆயிரும், ஸ்டாக்னண்ட்டாக மாறிடும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா அந்த 2 யூனிட் ஃபோர்ஸ் கொடுத்தோம்ல, அந்த 2 யூனிட் ஃபோர்ஸுக்கு பேர் தான் அது ஈக்லிபிரியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பைக் ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம பிரேக் அடிக்கிறோம், வண்டி நிற்கிது. அந்த பிரேக் அடிக்கிறது மூலிமா டயரில் கிடைச்ச ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அது என்னென்னு சொல்கிறோம், ஈக்லிபிரியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ ஃபோர்ஸு
டைப்ஸ் ஆஃப், அதாவது பேஸ்ட் ஆன் என்ன டைரக்ஷனில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அதை பொறுத்து அதோட டைப்ஸு. அடுத்து பேலன்ஸ்டு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பார்க்குறோம். அதில் 2 டைப் பார்க்குறோம், பேலன்ஸ்டு ஃபோர்ஸு, அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். இது எல்லாமே நம்ம லைஃபுக்கு யூஸ் ஆகும், டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்ப்போம், கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இது ரிலேட்டடாக உங்களுடைய ஸ்கூல் புக் பேக்கில் என்னென்ன கொஸ்டின் வந்திருக்கு. இப்போ ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அதில் பார்த்தோம்னாக்கா என்ன கொஸ்டின் வந்திருக்கு. டு புட் இஸ் ஏ டிஸ்பிளேஸ்மெண்ட் டேஷ் இஸ் ரெக்வயர்டு. ஒரு பொருள் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபஸ்ட்டு கொஸ்டினை புரிஞ்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதாதீங்க. ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஒன்று தள்ளணும் அல்லது என்ன பண்ணணும், இழுக்கணும். அதுக்கு பேர் என்னது, தள்ளுறது புஷ்ஷிங் ஃபோர்ஸ், இழுக்கிறது புல்லிங் ஃபோர்ஸ். அப்போது அங்கே என்னது ஆன்சரு, ஃபோர்ஸ் வந்து தேவை. மனப்பாடம்லாம் பண்ணவே கூடாது, சரியா? வேறு இப்போதைக்கு வேறு டாபிக் பற்றி எதுவுமே நினைக்கக்கூடாது. இதை மட்டும் கதை மாதிரி கவனிங்க, சரியா? ஆன்சர் ப்ரீஃப்லி. கிளாஸிஃபை தி டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் பேஸ்ட் ஆன் தேர் அப்ளிகேஷன். எந்த பக்கம் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அதோட டைப்ஸ் சொல்கிறாங்க. சரி, ரைட். என்னது பேரலல், என்னது பேரலல் ஃபோர்ஸ் தான் பார்த்தோம். பேரலல், அன்லைக் பேரலல், அவ்வளோதான் முடிஞ்சு. லைக் பேரலல் ஃபோர்ஸ், அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். லைக் பேரலல் ஃபோர்ஸ் ஒன்றும் இல்லை, ஒரு பொருள் மேலே, சரிங்களா, சேம் டைரக்ஷனில் மோர் தேன் ஒன் ஃபோர்ஸஸ் அப்ளை பண்ணோம்னாக்கா அந்த 2 ஃபோர்ஸஸ் என்னன்னு சொல்லுவாங்க, லைக் பேரலல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ், ஒரு பொருள் மேலே ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம் ஒரே டைமில் அப்படின்னாக்கா அதுக்கு பேர் என்னது, அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். சரியா? ஓவர். பார்க்கலாம் என்ன ஆன்சர்னு. டூ ஆர் மோர் ஃபோர்ஸஸ், அதான் நான் மோர் தேன் ஒன் ஃபோர்ஸஸ்ன்னு, எல்லாம் ஒன்று தான். எப்படி சொல்கிறாங்க, 2 ஆர் மோர் ஃபோர்ஸஸ் ஆஃப் ஈக்குவல் ஆர் அன்ஈக்குவல் மேக்னிடியூட். இது மட்டும் சேர்த்திட்டாங்க. மேக்னிடியூட்னா எவ்வளோ, 1 நியூட்டனா 2 நியூட்டனா அப்படின்னு சொன்னால் மேக்னிடியூட். ஆக்டிங் அலாங் தி சேம் டைரக்ஷன், ஒரே டைரக்ஷனில். படம் போட்டோம் இல்லையா, ஒரே டைரக்ஷனில், அலாங் சேம் டைரக்ஷன். பார்த்ததான் ஒன்று இப்படி தள்ளலாம், சேம் டைரக்ஷனாக என்னது, அல்லது இப்படி தள்ளலாம், அல்லது இது எல்லாமே சேம் டைரக்ஷன். ஒருத்தர் இப்படி பிடிச்சி இழுக்கலாம், இன்னொருத்தர் இப்படி பிடிச்சி தள்ளலாம். இதுவும் லைக் பேரலல் ஃபோர்ஸ் தான். அல்லது என்ன பண்ணலாம், அந்த மாதிரி. சரியா? ரைட். ஓவர். அல்லது இன்னொன்று, ஒருத்தர் இப்படி பிடிச்சி இழுக்கலாம், இன்னொருத்தர் இப்படி பிடிச்சி தள்ளலாம். அதான் சொல்கிறாங்க, ஆக்டிங் அலாங் தி சேம் டைரக்ஷன் பேரலல் டு ஈச் அதர் ஆர் கால்டு லைக் பேரலல் ஃபோர்ஸ். பேரலல்னால் என்னது, இந்த கோடை நீங்கள் பேரலல்னா என்னடா இது, இப்போ இது ரெண்டும் பேரலல்லாக இல்லைன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் அந்த டைரக்ஷன் மட்டும் பாருங்கள், எடுத்து தனியாக போட்டு பாருங்கள், இருக்கா, பேரலல்லாக போகுது அப்படின்னு வச்சுக்கணும். இது சேம் டைரக்ஷனில் போகுது, இது சேம் டைரக்ஷன் பார்த்தா இது சேம் டைரக்ஷன். சார் இது நேருக்கு நேராக முத்துது சார் 90 டிகிரியில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்கக்கூடாது. வெர்டிக்கலாக இதில் இருக்குது சார், அப்படி இல்லை. டைரக்ஷன் தான் நம்ம பார்க்கணும். அடுத்து அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ், அது அப்படியே ஆப்போசிட்டு. அன்லைக் டைரக்ஷன், அந்த ஃபோர்ஸினுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கணும், சேமாக இல்லாமல் ஆப்போசிட்டில் இருந்தால் அன்லைக் பேரலல். இஃப் 2 ஆர் மோர் ஈக்குவல் ஆர் அன்ஈக்குவல் ஃபோர்ஸ் ஆக்ட் அலாங் தி ஆப்போசிட் directions parallel to each other, then the called as unlike parallel force. எல்லாம் முடிஞ்சு. எதுவும் மனப்பாடம்லாம் பண்ண தேவையில்லை, அழகாக புரிஞ்சுக்கணும். அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ், ரைட். ஓகே, அடுத்து போகலாமா, அடுத்த கொஸ்டின் போகலாம். If
if a 5 Newton and 15 Newton forces are acting opposite to one another, find the resultant force. ஃபஸ்ட் இதை நாம் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. ஃபைண்ட் தி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அண்ட் தி டைரக்ஷன் ஆஃப் தி ஆக்ஷன் ஆஃப் தி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். என்ன கேட்குறாங்க, ஒரு ஃபோர்ஸ், ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது, வச்சுக்கோம். பொருள், இந்த பொருள் மேலே ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த பக்கம் உள்ளது 5 நியூட்டன். நான் ஃபஸ்ட்டு உள்ளது எப்பயும் பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன். அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன், ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஆப்போசிட் டு ஒன் அதர். இந்த பக்கம் 15 நியூட்டன். ரிசல்டன் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், இதை மைனஸில் எடுத்துக்கிறோம், இதை ப்ளஸில் எடுத்துக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோம், 5 நியூட்டன் மைனஸ் 15 நியூட்டன். அப்போ ரிசல்டன் ஃபோர்ஸ் எவ்வளவு, 10 நியூட்டன், மைனஸ் 10 நியூட்டன். அப்போ இந்த பொருள் எந்த டைரெக்ஷனில் நகரும், ரிசல்டன் ஃபோர்ஸ் இஸ் மைனஸ் 10 நியூட்டன். எந்த டைரெக்ஷனில் நகரும், எங்கே ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது அங்கே தான். அதான் இவன் குண்டு பையன், ஒல்லி பையன், யார் தள்ள முடியும், இவன் தான் அவனை தள்ளிட்டு போவான், வேலை முடிஞ்சு போச்சு. அப்போது டைரக்ஷன் ஆஃப் தி அந்த போட்டிருக்கான், ஃபைண்ட் தி ரிசல்டன் ஃபோர்ஸ் இஸ் 10 நியூட்டன் சொல்லியாச்சு. அண்ட் தி டைரக்ஷன் ஆஃப் தி ஆக்ஷன் ஆஃப் தி ரிசல்டன் ஃபோர்ஸ் எந்த பக்கம் இருக்கும், இந்த டைரக்ஷனில் இருக்கும். படத்துலேயே முடிச்சிடலாம், படத்தை போடுங்க, வேலையை முடிஞ்சு போச்சு. இதாக எழுதணுமா, ரைட்டு, ஓகே. F1 ஃபோர்ஸ் 1 அப்படின்னு வச்சுக்கிறோம், மைனஸ் F2, ரைட். இதை வந்து 5 வந்து F1 எடுத்துக்கிறோம், 5 நியூட்டன். இதை வந்துட்டு 15 நியூட்டன் எடுத்தாச்சு. அப்போ என்னது, மைனஸ் 10 நியூட்டன். இது அதான் இந்த ரிசல்டன் ஃபோர்ஸ். அப்போது எந்த டைரக்ஷனில் இருக்கும், இதில் வந்து டைரக்ஷன் இருக்கும். சரி, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகேவா, என்ன எடுத்துக்கிட்டாங்க, நம்ம பண்ண வேலையை அதே எடுத்துக்கிட்டாங்க. F1 இதை எடுத்துக்கிட்டாங்க, F2 15 நியூட்டனு. இது ஓகே, இது ஆப்போசிட்டில் வரதுனால F2 வந்து என்ன எடுத்துக்கிட்டாங்க, மைனஸில் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ 5 மைனஸ் 15, ரிசல்டன் ஃபோர்ஸ் 10 நியூட்டன். த ரிசல்டன் ஃபோர்ஸ் ஆஃப் 10 நியூட்டன் இஸ் ஆக்டிங் இன் த டைரக்ஷன் ஆஃப் 15 நியூட்டன். என்ன சொல்கிறாங்க, 15 நியூட்டன் எந்த பக்கம் போகுதோ, இங்கே பார்த்தோம் இல்லையா, 15 நியூட்டன் அந்த டைரக்ஷனில் போகும். நல்லா முடிஞ்சு போச்சு. அடுத்த கொஸ்டின் இருக்கான்னு பார்க்கலாமா. ரைட், அவ்வளோதான், கொஸ்டின் ஓவர். அவ்வளோதான் ஃபோர்ஸஸ் சம்மந்தமாக உங்களுடைய 10th புக்கில் இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் இதை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த அப்ளைடு ஓரியன்டாக அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் என்ன பண்ண முடியும், உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, குட், பார்க்கலாம்.